வந்து கொல்லம் டு தூத்துக்குடி நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலையில் நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறேன். இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வழிச்சாலை போடுறதுக்கான அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேலை போயிட்டு இருக்கு. வழக்கமாக வந்து 4 வழிச்சாலை அமைக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மரங்களெல்லாம் வந்து அப்படி வெட்டி டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம தமிழக அரசு இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு புது முயற்சியாக ரீபிளான்ட் பண்ணுறது. அதாவது மரங்களை வந்து எடுத்துட்டு வித்தின் 20 மினிட்ஸில் பக்கத்துலேயே அந்த ரோட்டுக்கு பக்கவாட்டிலே வந்து ரீபிளான்ட் பண்ணுறது. அந்த முயற்சியை நம்ம தமிழக அரசு முதல்ல இந்தியாவிலே முதலாக பண்ணிக்கிறாங்க. அது உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியில் ஆசாத் நகர்லேருந்து இங்கே ஆலங்குளம் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 1300 மரத்தை, அதாவது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் வயசு உள்ள மரங்கள் எல்லாமே ரீபிளான்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மரத்தை வளர்க்குறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு மரத்தை வந்து படிப்படியாக அது தண்ணி ஊற்றி வளர்த்து அதுவும் ஒரு புதிய இடத்துல வளர்க்குறது எவ்வளோ ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அந்த கஷ்டம் மறுபடியும் இதாக வராமல் இருக்குது தான். நம்ம வந்து மாசு கட்டுப்பாடு எல்லாம் காரணத்துக்காக தான் நம்ம தமிழக அரசு ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கு இந்த திட்டத்தை. இந்த திட்டத்தின்படி தென்காசியில் ஆசாத் நகர்லேருந்து இங்கே ஆலங்குளம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1300 மரத்தை இந்த மாதிரி ரீபிளான் பண்ணுறாங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலங்குளத்துக்கு மேற்பகுதியில் வந்து அந்த ஒரு மலைக்கோயில் இருக்குது, அந்த உக்கனிட்டான் மலை. அந்த மலைக்கு பக்கவாட்டில் தான் நின்றுட்டு இருக்கேன். இந்த இடத்துல இப்போ அந்த ரீபிளான்ட் வேலை இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது அந்த ஒரு மரத்தை உடனே இங்கிட்ட அகற்றி பக்கத்திலேயே அந்த நெடுஞ்சாலைக்கு பக்கத்திலேயே வைக்கக்கூடிய அந்த இது போயிட்டு இருக்கு. மரங்கள் வந்து எவ்வளோ முக்கியம், எவ்வளோ மனித குலத்துக்கு எவ்வளோ தேவையான விஷயம், சமுதாயத்துக்கு எவ்வளோ தேவையான விஷயம்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். மரங்களை வந்து நட்டு பராமரிக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே, எல்லா சமூக ஆர்வலர்களும் எல்லா அரசாங்கங்களும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு டெல்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று மாசு அதிகமானதுனால ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூலே லீவ் விட்டாங்க. பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலே கிடையாது அப்படின்னு லீவ் விட்டாங்க. மனிதர்கள் வசிக்க தகுந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லி டெல்லியை சொல்றாங்க. அந்த மாசு கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட அந்த காற்று மாசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்றாங்க மனிதர்கள் வசிக்க முடியாது, காற்று மாசு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து மரங்களை அதிகமாக வளர்க்காததான் காரணம். இருக்கிற மரங்கள்லாம் வெட்டிட்டு மரங்களை அதிகமாக வளர்க்கறதுனால இந்த காற்று மாசு அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த நிலைமையில வந்து நம்ம தமிழக அரசு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து இந்திய அரசு மட்டும் இல்லை, ஒரு மரங்களை பாதுகாக்கணும், காற்று மாசை கட்டுப்படுத்தணுங்கிறதுல வந்து ஒரு உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு ஆகக்கூடிய அளவில் இன்னைக்கு தமிழக அரசு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டிலே முதல் முறையாக நம்ம இந்த தென்காசி டு ஆலங்குளம் இந்த நெடுஞ்சாலையில் அந்த ரீபிளான்ட் மரங்களை அகற்றி ரீபிளான்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தை நம்ம தமிழக அரசு இந்த ஆலங்குளம் நெடுஞ்சாலையில் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மரத்தை இப்போ இன்னைக்கு வந்து தேதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இன்னைக்கு 4ஆம் தேதி இன்னைக்கு வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மரங்களை அந்த மாதிரி ரீபிளான்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் தொடர்ச்சியாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1200 மரங்களை பண்ண வேண்டியிருக்கு. இது மிக சிறந்த திட்டம். இது வந்து கட்சி வேறுபாடு இருந்து எல்லா பொதுமக்களும், எல்லா கட்சிக்காரங்களும், எல்லா பொதுமக்களும், சமூக ஆர்வலர்களும் இது வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டுறாங்க. இது உண்மையிலேயே தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு